ஒருவேளை இந்த மாதம் இந்த வருடம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் என்னுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது எப்படி நடக்கும், இது நடப்பதற்கு கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், சிலர் சோர்ந்து போய் காணப்படலாம். எல்லா வருஷமும் ஆண்டவர் கொடுத்த மாதிரி இந்த வருஷம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் நடக்கிறது மாதிரி எனக்கு தெரியல பாஸ்டர், இது எப்படி நடக்கும், என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, ஆண்டவர் வாக்கு கொடுத்ததற்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளோதான், அதெல்லாம் நம்பவே முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை ஆண்டவருடைய பிள்ளைகளே, வார்த்தைகள் உங்களுக்காக வாக்குத்தத்தங்கள் வரும்போது சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம். இந்த வருஷம் இந்த முதல் மாதம் நீங்கள் நிறைய பேர் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கலாம், நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த வருஷம் எப்படி முடிய போகுதோ, நான் என்ன பண்ணுவேனோ, இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறுமான்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், யாரெல்லாம் அதை உரிமை பாராட்டுகிறீர்களோ உங்களுக்கு அதற்கான ஏதுக்கள் எதுவுமே இல்லைனாலும் வாக்கு கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவர். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் தப்பு வைக்கிறதுக்கு 4 வழியை பார்க்கலாம். அவனுடைய கண்களுக்கு முன்பாக 4 பாதை இருக்குது. அந்த 4 பாதையில் ஏதாவது ஒரு பாதையில் அவன் எஸ்கேப் ஆகலாம். ஒருவேளை அந்த 4 பாதையுமே அவன் அடைச்சிச்சுன்னா எனக்கு இனி பாதையே இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம அப்படி கிடையாது, நமக்கு இன்னொரு பாதை எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான வாக்கு தத்தத்தையும் அவ கொடுத்த கர்த்தரையும் நீங்க பார்ப்பீர்களே. ஆனால் நான் நம்புகிறேன், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு லேசான காரியம், அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நல்லவர். இதுவரையிலும் நம்மை அவர் ஒருவர் தான் நடத்தினார். இதுவரையிலும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதி வழியில் விட்டு விட்டு போகிறவர் அல்ல. ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர். ஸோ அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை அவர் கைவிடவும் மாட்டார். அவர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். சில வருடங்கள் ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் நமக்கு நடக்காததை குறித்து நம்ம நிறைய பேர் வருத்தமாய் நினைப்போம். எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்கலையே, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்கள் கொடுத்த உடனே நடக்கும். சில வாக்குத்தத்தங்கள் 6 மாதம், சில வாக்குத்தத்தங்கள் சில வருடம். ஆனால் ஒன்று, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறாமல் மட்டும் போகவே போகாது. ஆமென். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி. அதனால் போன வருடம், அதற்கு முந்தின வருடம், எந்தெந்த வருடமெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் ஒருவேளை நடைபெறாமல் இருந்தாலும் நான் நம்புகிறேன், இந்த 2024 வருடம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவார். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும்போது நமக்கு அந்த சூழ்நிலை சில நேரத்தில் நம்பவே முடியாமல் இருக்கும். ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிச்சு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தர்றாரு. அப்போது அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கும்போது சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னா, அவனுடைய வீட்டிலே அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுடைய குடும்பத்தாராலே வெறுக்கப்படுகிற ஒரு மனுஷன். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததற்கு பிறகு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஆனால் வேதம் சொல்கிறது, ஒரு 15 ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நடந்தது. அதனால் ஒருவேளை இந்த மாதம் இந்த வருடம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு,
ஆனால் வந்து என்னுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது எப்படி நடக்கும், இது நடப்பதற்கு கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், வாக்கு கொடுத்த ஆண்டவருக்கு சூழ்நிலையை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல தான் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது எதிர்காலம் என்னன்னே தெரியாது. அப்படின்னா தன்னுடைய தகப்பனவரும் தாயோடும் இருந்து இப்போ தனியாக வந்து ஒரு இடத்துல இரவு படுத்திருக்கும் போது ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. இனி பிழைப்பேன் என்கிற நம்பிக்கையே இல்லை, எப்படி சாப்பிடுவேன், எப்படி வாழ போகிறேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை உன்னை இந்த தேசத்திற்கு மறுபடியும் நான் கொண்டு வருவேன், உன்னை பெருக பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் இப்போ தலையில் வச்சு படுக்கிற இந்த கல் உமக்கு வீடாக மாறும் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னபடியே அவருக்கு கொடுத்த வாக்கை அப்படியே நிறைவேற்றினார். அதனால சிலர் வந்து சோர்ந்து போய் காணப்படலாம். எல்லா வருஷமும் ஆண்டவர் கொடுத்த மாதிரி இந்த வருஷம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் நடக்கிறது மாதிரி எனக்கு தெரியல பாஸ்டர், இது எப்படி நடக்கும், என்னுடைய சூழ்நிலை சரியில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்ததற்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளோதான், அதெல்லாம் நம்பவே முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு நல் வார்த்தை கூட தரையிலே விழவே விழாது. அந்த சூழ்நிலையே இல்லைனாலும் அந்த சூழ்நிலையை நமக்காக ஏற்பாடு பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் தப்பு வைக்கிறதுக்கு 4 வழியை பார்க்கலாம். அவனுடைய கண்களுக்கு முன்பாக 4 பாதை இருக்குது. அந்த 4 பாதையில் ஏதாவது ஒரு பாதையில் அவன் எஸ்கேப் ஆகலாம். ஒருவேளை அந்த 4 பாதையுமே அவன் அடைச்சிச்சுன்னா எனக்கு இனி பாதையே இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம அப்படி கிடையாது, நமக்கு இன்னொரு பாதை எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்காக செய்வேன். எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதனால நமக்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் நமக்காக ஒரு வாசல் மட்டும் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ நிறைவேறும்னா நீங்கள் அதை கட்டி அணைச்சிக்கணும், நீங்கள் அதை உரிமை கொண்டாடணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறாது. நான் வந்து 2003 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடித்தேன். அந்த பைபிள் காலேஜ் படித்து முடித்த உடனே என்னோடு கூட ஒரு 12 பேர், எங்கள் 12 பேருக்குமே காலேஜ் அந்த முடிகிற அந்த ஒரு மாதம் ஒரே பதட்டமாகவே இருந்துச்சு. சரி, நீ என்ன பண்ண போகிறோம், 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டோம். அப்போது 2-3 தம்பிங்க வந்து அவங்க அப்பா ஊழியக்காரர் இருந்தாங்க, அதனால நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னே தெரில. ஏன் அப்படின்னா 3 வருஷம் படித்து முடித்தாலும் பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆராதனை நடத்த தெரியாது, எதுவுமே ஊழியத்தில் பெருசாக தெரியாது. அப்போ ஒரு கலக்கத்தோடு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு லெட்டர் வருது, அந்த லாஸ்ட் 10 டேஸில் நீங்கள் படித்து முடித்த உடனே அந்த பைபிள் காலேஜில் உங்களை 1 இயர் வார்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய பெருமூச்சு வந்துருச்சு. அப்படா நம்ம ஊழியத்துக்கு போகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, இன்னும் 1 வருஷம் இந்த காலேஜில் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அது ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர். அந்த முதல் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எனக்கு அந்த தலைமை பாஸ்டராக இருந்த அந்த பாஸ்டர் வந்து, இந்த வாரம் உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் தான் வர்ஷிப் நடத்தணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு, எப்படி இது நடத்துறது அப்படின்னு தெரில. நான் வந்து போய் நின்னேன், ஒரு 30 ஸ்டூடெண்ட் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எனக்கு பாட்டு தொடங்கவும் தெரில, முடிக்கவும் தெரில. அப்படியே 2 பாட்டு பாடினா உடம்பெல்லாம் வேர்த்திருச்சு, என்னால் நடத்தவே முடியல. நான் திரும்பி அந்த பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டர் பின்னாடி உட்காந்து நடத்துங்க அப்படின்றாரு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அடுத்து என்ன பேசுகிறதுனே தெரில. நான் வந்து திரும்பி பார்த்து அவருக்கு கெஞ்சினேன், தயவுசெய்து வாங்க பாஸ்டர், என்னால் நடத்தவே முடியல அப்படின்னு. இந்த 30 ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் தான் வார்டன். அவங்க 30 பேரையும் நான் சொல்கிற வார்த்தையை தான் அவங்க கீழ்ப்படியணும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு நாள் முதல் உபவாச ஜபத்திலேயே அவங்க முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். நான் வந்து ஒரு மனசு உடம்பெல்லாம் வேர்த்து மனசு உடஞ்சி போய், என்னடா ஒரு பாட்டு நடத்துறது கூட தெரியலையே அப்படின்னு ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கிறேன். அந்த பாஸ்டர் மைக்கை பிடிச்சார். மைக்கை பிடிச்சிட்டு அவர் கொஞ்ச நேரம் வொர்ஷிப் நடத்திட்டு
அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையை கேட்டோன்னே, இல்லை இல்லை இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், உண்மையிலேயே அந்த வார்த்தையை நம்பினது போலவே, விசுவாசித்தது போலவே 1000ங்களுக்கு கர்த்தர் தகப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, வார்த்தைகள் உங்களுக்காக, வாக்குத்தத்தங்கள் வரும்போது சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம். இந்த வருஷம், இந்த முதல் மாதம் நீங்க நிறைய பேர் சந்தோஷமா இல்லாம இருக்கலாம், நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம். இந்த வருஷம் எப்படி முடிய போகுதோ, நான் என்ன பண்ணுவேனோ, இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறுமான்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், யாரெல்லாம் அதை உரிமை பாராட்டுகிறீர்களோ, உங்களுக்கு அதற்கான ஏதுக்கள் எதுவுமே இல்லைனாலும் வாக்கு கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவர். கண்டிப்பாக உங்களுக்கு செய்யாமல் போகவே மாட்டார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சொல்ல போறோம், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் அதை அணைச்சுக்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்காய் கொடுத்த வார்த்தை நிச்சயம் நீ நிறைவேற்றுவதற்கு நீர் வல்லவராயிருக்கிறீர். அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நான் நம்புறேன் சொல்லுங்க. முழு பலத்தோடு கூட சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அதை நான் கட்டி அணைக்கிற ஆண்டவரே. இது வேற யாருக்காகவும் கொடுக்கப்பட்டது அல்ல, இது எனக்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்தம். இது என்னுடைய கண்கள் காண நடக்க போகுது. நான் இந்த திருச்சபையில சாட்சியா நான் நிற்க போறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே, அடுத்த நியூ இயர் சர்வீஸுக்கு கர்த்தர் என்னை ஜீவனோட காத்து எனக்கு சொன்ன அத்தனை வாக்குத்தத்தத்தையும் ஒன்று கூட தரையிலே விழாம எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நீர் நிறைவேற்ற போகிறதற்காக சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி. அதை அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்கள் காண போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால நான் அதை பார்ப்பேன். ஆமேன் சொல்லுங்க. அப்போ எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னா, இந்த வாக்குத்தத்தத்தை அணைக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு வாழ்ந்திருப்பது, நான் இன்றைக்கு ஊழியம் செய்வது எல்லாமே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை 100% நம்பினதுனால தான். நான் இந்த கேலண்டர் இருக்கு பாருங்களேன், ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு 3 பேர் தான் சர்ச்சுக்கு வருவாங்க. அப்போ நிறைய டைம் இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேலண்டர் எடுத்து பிளேடு வச்சு இந்த வசனத்தை எல்லாம் ரொம்ப அழகா வெட்டி அதை செவத்துலெல்லாம் ஒட்டுவேன். என்னுடைய வீட்டுக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா, கால் குறைஞ்சது ஒரு 100 வசனத்தையாவது நீங்க வாசிக்காம இருக்கவே முடியாது. அப்போ பென்சில் எடுத்து செவத்துல வாக்குத்தத்தங்களை நான் எழுதுவேன். அந்த வாக்குத்தத்தங்களை எழுதி அப்படியே அதை நம்புவேன். எனக்கு தான் ஆண்டவரே, இது எனக்காக தான் எழுதி இருக்கிறீங்க, இது எனக்கு சொந்தமானது. ஆனால் உண்மையிலே நான் நம்புறேன், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்று எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உன் கூட இருக்கும்போது உனக்கு கத்துக்கிட்டவங்களோட கர்த்தர் உன்னை முன்னாடி நிறுத்துவார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இந்த சங்கீதத்தில். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை அன்னைக்கு வாசிக்கிறேன். வாசித்த உடனே எனக்கு பெருமைப்படணும் அப்படின்னு நல்லா இல்லை, எங்க பாஸ்டரோட நான் பெருசா அப்படி பெருமையா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு அப்படி தோணுச்சு. உடனே நான் அது மேல கையை வச்சு ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றினதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி. என்னுடைய சர்ச்சு பாஸ்டர் அவ்வளோ சீக்கிரமாக யாரையுமே மேடையில் ஏற்றி பிரசங்கம் பண்ண வைக்க மாட்டார். அதுவும் அவங்க சர்ச்சிலேருந்தே போன ஒரு பிலிவரை கண்டிப்பாக கூப்பிட மாட்டார். அந்த வாக்கு தத்தத்தை கையை வச்சு ஜெபம் பண்ண ஒரே மாதத்தில் எங்கள் பாஸ்டர் எனக்கு ஒரு கால் பண்ணார். கால் பண்ணி என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னால், டேய் ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு டேட் வேணும்னு கேட்டார். அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், எந்த பாஸ்டர்கிட்ட பேசணும்னு கேட்டார். சரி, யாரோ ஒருத்தர்கிட்ட பேசணும், பேசி டேட் வாங்கி கொடுன்னு கேட்குறாருன்னு நினச்சேன். எந்த பாஸ்டர்கிட்ட பேசணும் ஐயான்னு கேட்டேன். எந்த பாஸ்டரா? நீ தாண்டா பாஸ்டர் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, பாஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு 3 நாள் கன்வென்ஷன் வச்சிருக்கிறேன், இந்த வருஷம் ஜெனரல் கன்வென்ஷனுக்கு நீ தான் பிரசங்கியாரு, 3 நாள் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்படியே வேர்த்துருச்சு. பாஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டேட் கிடைக்குமான்னு கேட்குறாரு. தமாசா பாஸ்டர். அப்போ அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே அந்த கன்வென்ஷனுக்கு போகும்போது எங்கள் பாஸ்டர் சேரில் உட்காந்துருந்தாரு. நான் வழக்கமாக எப்பவும் ஒரு கீழே உட்காரது வழக்கம். நான் போய் கீழே பாயில் உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே பாஸ்டர், என்னடா கீழே உட்காந்துருக்கேன், நீ இன்னைக்கு ஸ்பெஷல் பிரசங்கியாரு, நீ மேலே உட்காரு. நான் கீழே எப்பவும் உட்காந்துக்கிறேன்ப்பா, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை ஆண்டவர் உன்னை என்னை விட நிறைய நம்புறாரா,
கர்த்தர் கூட நிறைய இருக்கிறாரு. அப்படி ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, வாக்குத்தத்தங்கள் நம்மை பார்த்து அல்ல, உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் வாக்குத்தத்தத்தை நம்பவே முடியாது. நம்மளை பார்த்தா வாக்குத்தத்தம் எது நிறைவேறும்? நம்ம ஒன்றும் இல்லைல்ல, நமக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் நான் நம்புறேன், உங்களையும் வாக்குத்தத்தத்தையும் பார்க்காதீங்க, வாக்குத்தத்தத்தையும் அதை கொடுத்த கர்த்தரையும் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தையும் அவ கொடுத்த கர்த்தரையும் நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு லேசான காரியம், அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி, எனக்கு சொன்னதை நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென்.